வெல்கம் டு த Dikshitechnologies. இந்த வீடியோவில் சிட் ஸ்கீமோட கஸ்டமர் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கஸ்டமரோட நேம் என்ட்ரி பண்ணிக்கலாம். குரூப் செலக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் ஐடிலாம் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிடும். தென் சேல்ஸ்மேனோட நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். லைக் ஸ்ட்ரீட், ஏரியா, போஸ்ட், சிட்டி, ஃபோன் இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், வெட்டிங் டேட், இமெயில் ஐடி இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். ஹைட் ஆப்ஷனும் ஃபில் பண்ணிக்கலாம். சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த வீடியோவில் சிட் ஸ்கீமில் இருக்க சிட் ரிசிப்ட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிட் ரிசிப்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அந்த கஸ்டமரோட ஐடியை இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் லைக் நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இது எல்லாமே ஷோ ஆகிடும். தென் என்ன ஸ்கீம் வேணும் அப்படிங்கிறத நம்ம என்டர் பண்ணிக்கலாம். லைக் வெயிட் பேஸில் வேணுமா இல்லை ரேட் பேஸில் வேணுமா அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கலாம். தென் அமௌண்ட் கேஷாக இருந்தால் பை கேஷில் அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கலாம். கார்டில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கார்டில் அமௌண்ட் என்ட்ரி பண்ணிவிட்டு என்ன பேங்க் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கலாம். தென் யூபிஐ, நெஃப்ட், செக் இதிலெல்லாம் அமௌண்ட் என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். நம்ம என்டர் பண்ண எல்லா டீட்டெயிலுமே ரைட் சைடில் ஷோ ஆகும். அதை நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் சிட் ரிசிப்ட் எப்படி டேட் வைஸில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் மெனுவில் இருக்க சிட் ரிசிப்ட் டேட் வைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரம் அண்ட் டு டேட்ஸை என்ட்ரி பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா டேட் வைஸ் உள்ள சிட் ரிசிப்ட் ஷோ ஆகும். பிரிண்ட் கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் சிட் கலெக்ஷன் ரிப்போர்ட் டேட் வைஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ் மெனு போயிட்டு டேட் வைஸ் சிட் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் அண்ட் டு டேட்ஸை என்ட்ரி பண்ணிக்கலாம். தென் குரூப் செலக்ட் பண்ணிக்கலாம். சிட் கலெக்ஷன் ரிப்போர்ட்டோட ரிப்போர்ட்ஸ் டேட் வைஸ் ஷோ ஆகும். கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் டெய்லி சிட் கலெக்ஷன் ரிப்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ் மெனு போயிட்டு டெய்லி சிட் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஃப்ரம் அண்ட் டூ டேட்ஸை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துக்கலாம். தென் குரூப் செலக்ட் பண்ணிக்கலாம். என்டர் கொடுத்துக்கலாம். டெய்லி சிட் கலெக்ஷன் ரிப்போர்ட்டோட ரிப்போர்ட் லிஸ்ட்டு ஷோ ஆகும். நமக்கு வேணும்னா பிரிண்ட் கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் டெய்லியும் சிட் க்ளோசர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ் மெனு போயிட்டு டெய்லி சிட் க்ளோசரை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரம் அண்ட் டூ டேட் என்டர் பண்ணிக்கலாம். குரூப் செலக்ட் பண்ணிக்கலாம். சிட் க்ளோசரோட லிஸ்ட்டு ஷோ ஆகும். பிரிண்ட் கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் சிட் ஸ்கீமில் இருக்க சிட் அவுட்ஸ்டாண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ் மெனு போயிட்டு சிட் அவுட்ஸ்டாண்டிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். ஃப்ரம் அண்ட் டூ டேட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் குரூப் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த டேட்கான அவுட்ஸ்டாண்டிங் சிட் ரிப்போர்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு. நமக்கு இதை பிரிண்ட் வேணும்னா பிரிண்ட் கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் ஸ்கீம் அன்பெய்ட் லிஸ்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் மெனு போயிட்டு ஸ்கீம் அன்பெய்டை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரம் அண்ட் டூ டேட்ஸை என்டர் பண்ணிக்கலாம். குரூப் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் பிட்வீன் ஏஜில் இருக்க அன்பெய்ட் கஸ்டமர் லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகிடும். நமக்கு பிரிண்ட் வேணும்னா கீழே பிரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நம்ம கஸ்டமருக்கு டைரெக்டாக எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணுன்னா கீழே இருக்க எஸ்எம்எஸ் பட்டனை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்க கஸ்டமர்ஸ் நம்பர்ஸ்க்கு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிடும். இந்த வீடியோவில் இன்சென்டிவ்ஸ் ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ் மெனு போயிட்டு இன்சென்டிவ் ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரம் அண்ட் டூ டேட்ஸை என்டர் பண்ணிக்கலாம். இன்சென்டிவ் ரிப்போர்ட்ஸ் ஃபுல்லாக லிஸ்ட் ஆகிடும். நமக்கு வேணும்னா பிரிண்ட் கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் சர்ச் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ் மெனு போயிட்டு சர்ச்சை கிளிக் பண்ணிக்கலாம். கஸ்டமர் லெட்ஜர் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் நேம், ஃபாதர் நேம் அண்ட் ஹஸ்பண்ட், ஸ்ட்ரீட், ஏரியா, ஃபோன் நம்பர் 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வேணுனாலும் நம்ம கஸ்டமரை ஈஸியாக சர்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டெமோ வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.